கம்பத்து கால ஓட்டி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஓட்டி கட்டாளங்குளம் போய் வருவோம் ஆசை செல்லாயி வீரன் அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி ஓடு காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஓட்டி கட்டாளங்குளம் போய் வருவோம் ஆசை செல்லாயி வீரன் அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி கோகுல வம்சமடி கோணர்குல தங்கமடி கோகுல வம்சமடி கோணர்குல தங்கமடி சுந்தர மீரனடி ஆசை செல்லாயி நாம அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி கட்டாளங்குளம் போய் வருவோம் ஆசை செல்லாயி வீரன் அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி வெள்ளையனை எதிர்த்தவரா வீரமுள்ள கோணாரா வெள்ளையனை எதிர்த்தவரா வீரமுள்ள கோணாரா வெள்ளையனை எதிர்த்தவரா வீரமான கோணாரா எக்கூலமும் வணங்குதுவ ஆசை செல்லாயி அவர் கோணார்குல தங்கமடி நேச செல்லாயி காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஓட்டி கட்டாளங்கள் போய் வருவோம் ஆசை செல்லாயி வீரன் அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாய் வீரன் அழகு முத்தை வணங்கி வருவோம் நேச செல்லாயி 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனல் பறக்க ஆவேசமா வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வீரனாக வராரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வீரனாக வராரு வெள்ளையனை எதிர்த்துக்கிட்டு வீரனாக வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனபரக்க ஆவேசமா வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு திருநெல்வேலி சீமையில சீரிக்கிட்டு வராரு சிவகங்கை சீமையில சீரிக்கிட்டு வராரு திருநெல்வேலி சீமையில சீரிக்கிட்டு வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு 6 அடி உயரத்தில அருவா புடி புருவத்தில அனபரக்க ஆவேசமா வராரு வீரன் அழகு முத்து கோனாரு எங்கள் மாவீரன் அழகு முத்து கோனாரு எங்க கொண்டு வர உன்னை பரிசமா போடுறாங்க எஞ்சி புடுங்குது எதனா ஏன்டா பெட்டியில ஊத்தி விட்டா 1,20,000 பெட்டிடா சோழி முடிஞ்சு அதுக்கப்புறம் அவன் காராச்சை வைக்க கூட இவனுக்கு விட மாட்டேன் அவன் ஏற்கனவே சட்டி விடாம வரேன் பெயிண்டர்கள் சங்கம் சார்பாக மாவீரன் அழகுமுத்து கோனார் புகழை பாடியதற்காக ரூபாய் 2001 அம்பளிப்பு வழங்கிய அந்த நல்ல இதயங்களுக்கு நன்றி 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 நன்றி. என்னால் ஆயர்குளம் இருங்க டேய், அந்த குறிய மாட்டேன் அரடா அண்ணன் பேசுறத கவனிங்கடா கவனி. நான் நல்லதை தாண்டா உங்களை செய்ய சொல்லுவேன்.
நீங்க என் தம்பிகள் பூரா நல்லா இருந்தா இந்த அண்ணனுக்கு அழகு. அதுக்குத்தான் இத்தனை தம்பிகள் எனக்காக காத்து கிடக்காங்க. அத்தனை தம்பிகளுக்கு வணக்கம். எல்லாருமே என் தம்பியே தான். சும்மா பேசி விட்டு இந்த ஆள் வந்து நாடகத்துக்காக கோமாளிக்கு பேசுன்னு நினைக்காத. நான் என்ன பேசுறேன்னா அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வழியில இந்த இளைஞரெல்லாம் வந்தா எந்த ஊர்லையும் பசின்னு ஒரு குடும்பம் கஷ்டப்படாதடா, எல்லாம் நல்லா இருக்கான். அதுக்குத்தானே போராடிக்கிட்டு இருக்கேன், அதுக்குத்தானே ஓடிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஆயர்குளம் என்பது எல்லாத்துக்கும் தெரியும்ல, கோனார் குளம். ஏன் ஆயர்குளம்? அத்தனை பேரையுமே அரவணைத்து வாழக்கூடிய ஒரே குளம் என்றால் அது ஆயர்குளம். உண்மைதான். சாதி மதம் அப்பாறுபட்டு ஒரு புனிதமான இடம். எல்லா சமுதாயத்திலையும் மனித கடவுள்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே கடவுளே தலைவராக இருக்க ஒரே குளம் என்ற ஆயர்குளம். கண்ணன் வழங்க அட்ரா அட்ரா அடிச்சு விடுறா இருடா. இங்க வாரு, எத்த தண்டி ஆளு எத்த தண்டி பிள்ளைய திட்டு வரையா பாரு. டேய், உன் தங்கச்சியா கடத்திட்டு வட்டி. இதுல சின்ன வயசுல நம்மளாம் ஏங்குவோம். நமக்கு பிஸ்கட்டு சோறுலாம் ஊட்டின நம்ம அம்மா ஒரு தம்பி பாப்பா பிறந்தவனே நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க. அப்போ நிறைய பேர் முகம் வீங்கிடும். தம்பியை நம்ம எதிரியாவே நினைச்சது உண்டு. ஆனால் அந்த தம்பி தான் அண்ணனை ஒரு பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டான். இங்க இருக்கிற தம்பி எல்லாம் என்னுடைய எம்கேஆர் தம்பிகள் இங்கே அமர்ந்திருக்கிறார். மைசெட் சரி காளீஸ்வரி பூரா சாமானு சொந்த சாமான் தானே. ஏன்னா அதே உண்மை. நீ கடனை வாங்கியாது சொந்த சாமான் வாங்கிடு. அடுத்தவன்ட்ட வாடகைக்கு எடுத்தீங்கன்னா நைட்டு 2 மணிக்கு வந்து கொலையா குறான்னு பாய்வேன். உண்மை அதே நடந்திருக்குடா ஒரு ஊர்ல நாடகத்துல. சடங்கு வீட்டுக்கு நான் பேசியிருக்கேன். உனக்கு என்னடா நாடகத்துக்கு கொலையா குறான்ட்டேன். ஏன்னா மைசெட்டு போடுற ஆளுகள்லாம் பெரிய ஆளுக அல்ல, அதை ஆப்ரேட் பண்றாரு பாரு. எங்க அண்ணன் மண்டல மாணிக்கத்திலிருந்து வரக்கூடிய முருகன் போன்று உள்ளவர்கள் தான் எந்த பெரிய செட்டையும் ஜெயிக்க வைப்பேன். 7 தடவை சொல்லிட்டு 50 ரூபா கூட நகட்டாடாவே இதே மாட்டேன். 100 ரூபாயா? இன்னொரு சாங் பாடுவோம். ஹலோ. பம்பா நதி கத்த மன்னன் வந்த நேரம், பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மண்ணு வந்த நேரம். பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகள்ல கழுத்து நிறைய மலைகள்ல போட்டு கட்டு வாரோம். அந்த கணேசன் தம்பிய பார்க்க போற மணிகண்டன் தான். அந்த பட்டணத்து மண்ணு வந்த நேரம். கார்த்திகை மாசத்தில வாரோம். அந்த மணிகண்டனை நோக்கி தானே போற மியூசிய முறுக்கிறேன் நாங்க பாட்டி. கார்த்திகை மாசத்துல வாரோம். அந்த மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். நாங்க கார்த்திகை மாசத்தில வாரோம். அந்த மணிகண்டனை நோக்கி தானே போறோம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயா போய் கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை பிறகு மலை 5 மலை. 5 மலை பாருங்க அந்த மணிகண்டனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க இந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. அரோரா வெற்றி. இந்த அரோரா போட மாலை ஒரு ஆளோட கூட வர்றவன் வேகமா கத்துவேன். பசி தாங்க முடியாது. எப்படா அந்த சுண்டல் கொடுப்பாங்கன்னு அரோரா அரோரா அரோரா. அடுத்த பாட்டு சாமி கருப்புசாமி பாட்டு தானே, அதை பாடுனா விரதம் விடுவாங்கன்ட்டு. ஆனா குருசாமி முடிக்கவே மாட்டார். குருசாமி வந்து மணிக்கணக்கா போடுவாங்க. இப்போ சாமி பாட்டுலாம் மெட்டு பயங்கரமா போட்டாங்க. நான் ஒரு பாட்டு சேம்பிள் படிக்கவா? பாடுங்க.
பழனிமலை முருகே எங்கே இருக்க சிங் சாக் 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 பக்தர்கள்லாம் தேடி வர அங்கே இருக்க சிங் சாக் 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 பழனிமலை முருகா ஓஹோ பஞ்சாமிர்தம் எனக்கு தான் ஓஹோ தப்பவெல்லாம் காலியாயிராம முருகா. அதுக்கு பழனிமலை முருகா எங்கே இருக்க சிங் சாக் 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 பக்தர்கள்லாம் தேடி வர அங்கே இருக்க சாக் 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 உனக்கு பலாசியம் வேணுமா ஓஹோ பன்னீர் வேணுமா ஓஹோ வட்டி வாங்கிட்டு மாலை ஓரேம்மா முருகா வட்டிக்கு வாங்கிட்டு மாலை ஓடுறேன்றேன். பாட்டு எப்படி வந்துச்சு பார்த்தியா? அதனால புதுசு புதுசா மெட்டு எழுதி அந்த கன்னிச்சாமி ஓடுற ஆள்லாம் அன்னைக்கு குறுக்கு கடுத்து போயிடும். வதக்குன்னு போட்டு விழுகணும், காலை அலசணும். ஆனா அந்த நேரம்தான் புருஷங்களுக்கு பூரா பொண்டாட்டி மரியாதை கொடுக்கும். அந்த பையன் மயமயன் விளக்க மாதிரி அடிப்பேன், இருக்கிறத தின்னுட்டு போ, எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன்லாம் சொல்லவே முடியாது. புருஷனை ஒரே வார்த்தை தான், சாமி வாங்க சாமி, இலையை அலசி விட்டேன், முட்டைக்கோசு பொரித்து விட்டேன், விரத விட வாருங்கள், இப்படி அமருங்கள் சாமி. உடனே புருஷன் முறை அன்னைக்கு இருக்கட்டும் சாமி. அவன் அப்பத்தே மனசு குளிரும், நேத்தெல்லாம் நோத்தாங்கம்மாண்டு வந்தாலே. அவன் உடனே சாமி கொஞ்சம் தள்ளுங்க ஆச்சாரம். அவன் பொண்டாட்டிய தொட விட மாட்டேன், தள்ளிக்க சுத்தம் குளிச்சு கிழிச்சிட்டு. ஆனா இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை வங்குடுமை பண்றாங்களே விரதம் உண்டு. பொம்பளைய ஊரம் கிளம்பிருச்சு, கூட்டம் போட்டு 100 நாள் வேலையில பேசி, அடியாய் நம்ம எதுக்கு இவங்களை சாமின்னு சொல்லணும், வாங்கடி ஒரே மாதிரி சேலை, சிவப்பு சேலை, ஓம் சக்தி பராசக்தி. அது புருஷன் சொல்லுவார், சாமி விரதம் விடலாமா? விடலாம் சாமி, இதோ வந்து விட்டேன் சக்தி. சாமி சக்தி சக்தி அந்த சாமியை பத்தி பேசிட்டு நீர்மலை அடி அடிக்க. ஓம் சக்தி பராசக்தி. ஐயா, கல்லா இருக்கக்கூடிய தெய்வத்தை கூட நீ கல்லுன்னு நினைத்து நம்ம கடவுள் என்று வணங்கு, உனக்கு அருள் பாலிக்கு தவறில்லை. இந்துக்கள் வணங்கக்கூடிய கும்பிடக்கூடிய ஒவ்வொரு தெய்வமும் துடியானவை. நாம் முறைப்படி பக்தியோடு வணங்கலாம், நம்மளுக்கு அருள் தரும். இப்போ முருகன் கோயிலுக்கு போகிற ஆளு பூரா நடந்து போகிறேன், காலில் செருப்பு இருக்காது, சொந்தக்காரர் கொடுக்குற பிஸ்கட்டு ரொட்டிலாம் பாதி நேரத்திலே நிறையா சாமியை காலி பண்ணிடுவேன். ஆனால் பொம்பளை அப்படி கிடையாது. அழகா ஓம் சக்திக்கு போகும்போது வீடியோ கோச்சில் பூரா குத்தாட்டம் தான். ஆளுமா டோலுமா டிரைவர் ஓட்டிக்கிட்டே பார்க்குறேன், இந்த முண்டையில நம்ம சாச்சிருவாளு போலையே. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பக்தி முத்திக்கிருச்சு. ஆனா ஆம்பளைய போனா செலவு எம்பிட்டா தங்க பாண்டி, 3000 போதும், 300 ரூபா போதும். இருடா விரைக்கு திணி போல 200 ரூபாய்க்கு போய் புடிங்கிட்டு வருவேன். 200 ரூபாய்க்கு எங்கே திண்டுக்கலோட திரும்பிடுவியோ கொடரோட்டோட. அவன் சரக்க கணக்கு பண்றான். ஆனா பொம்பளை ஆளு போச்சுன்னா 15000 ஆகும். வரும்போது லிப்டிக்கு பொட்டு, ஒட்டு மசுறு, கட்டை பைய அம்புட்டு வாங்கிட்டு வரும். புருஷனுக்கு ஒத்த சூட மிட்டாய் வாங்கிட்டு வர மாட்டேன். மேக்கப் செட்டு இருந்தா, ஆமா நீ வாங்கி கொடுத்த அப்படியே தள்ளிடுவேன். பெத்ததாய் சொல்லும், கடுகு வாங்கிட்டு வாடா 2 ரூபாய்க்குன்னு. நீ வாங்குவியாக்க போறையா அறைய வா, கடுகு வாங்குவாங்க. அவன் ஐபிஎல் டோனி வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு போ. இதே லவ்வரு போன அடிக்கிட்டு நீங்க நோட் பண்ணிக்கத்தா, இவங்களை விளக்க மாத்திர அடிங்க, லவ்வர் அடிக்க. சுரேஷ் எவன சுரேஷ் இருக்காண்டா, ஆஹா சூப்பர் சூப்பர், நொறுக்குது மாடு புடி மாடு, ஒரு அண்டா அண்டா அண்டா. உட்காரு ஐயா வேலை செய்யணும் சுரேஷ். ஏன்னா அவர் தான் மூட்டம் போடுறவர், தீயா வேலை செய்யணும். அவன் லவ்வர் அடிக்கும் சுரேஷ் மாதிரி ஆளுகளுக்கு. சுரேஷ் எனக்கு நைட்டி இல்லடா. உடனே இவன் சொல்லுவேன், எங்க அக்கா நைட்டியை தூக்கிட்டு வரேன். அப்ப அது பிறகு தண்ணி முட்டை தெரியுது. சுரேஷ் எனக்கு ரீசார்ஜ் இல்லடா, 1.5 வருஷத்துக்கு பண்ணி விடுறேன்டா, காசுக்கு எங்க அப்பா வளர்க்குற கண்டுக்குட்டியை வித்துறேன்டா. காரணம் காதல் செய்யுங்க ப்ரோ, செய்யுங்க. சீமக்கரு தூர்ல பேண்டுக்கிட்டே செய்யுங்க. வெளியே இருக்கும் போது
இவங்க வீடியோ காலில் வெளியே இருக்கும் போதே லவர்கிட்ட பேசியிருக்கேன். பக்கத்தில் ஒரு வயசான ஆள் பாவம், அவர் உட்கார முடியல, தூருக்கட்டையை பிடிச்சிக்கிட்டே வெளியே இருந்தவர். இவன் அவர் லவ்வர் சொல்லுது, ஒரு கிஸ் குடுறா. இவன் அந்த கிழவன் பண்ணிதான் வந்துருச்சு. திருப்பி அடே போதும்டான்னு இருக்கேன். மாட்டாக்குன்னு அந்த ஆளு கருவலோட பிச்சு விழுந்து ஏண்டா அவன்தானே எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இம்பல அவனையும் கொம்பளையும் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் வெத்தலை எடுத்துக்கிட்டு இருக்கான். வெத்தலை தங்கப்பாண்டி 100 கிராம் 50 கிராம் போடலாம். 3 கிலோ 3.25 கிலோ. அந்த ஆளு வாய பாரு, எந்தோ அவ வாசிக்கும் போது நத்தும் தும்பும் ஆப்பனூர் ராஜசேகர் அப்படித்தான் கலை பட்டை கட்டையெல்லாம் அடிச்சு அவத்தாண்ட மேடல ஏறி உட்காந்து வரேன் தம்பி அப்படின்ட்டேன். வாண்டேன் நான் அடி பிச்சுறேன் நினைச்சேன். ஐயா மாதிரி ஆத்தா மாதிரி நத்தின்ட்டேன். அதோட நாட வேணாம்ட்டாங்க அவத்தாண்ட. கருங்குளம் டிரைவர்கள் என்று சொல்வதை விட நம்மளை பாதுகாப்பாளர் என்று சொல்லுவேன். ஓட்டுநர்கள்லாம் பாதுகாப்பாளர். ஏன் தெரியுமா? நம்ம காசை கொடுத்துவிட்டு ராமேஸ்வரம் போகிறோம், பூரம் குடும்பத்தோடு பார்த்தா செல்லு ஒரு பக்கம் கிடக்கும், வேட்டி ஒரு பக்கம் கிடக்கும், சட்டி ஒரு பக்கம் கிடக்கும், நம்ம தூங்கிடுவோம். ஆனால் இரவு பகல் பாராமல் இந்த குடும்பத்தை பத்திரமாக சேர்க்க வேண்டும் என்று தன்னுடைய உயிரை பணைய வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநரும் நான் 18ஆம் படி கருப்பனுக்கு அடுத்து உங்க பாதத்தை வணங்குறேன். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா அதே மாதிரி என் ஓட்டுநர்களுக்கு அந்த வழி தெரியும். நிறைய பேர் சவாரி கூட்டு போறீங்க, உங்க சொந்தம் தான் சித்தப்பா சாப்பிட்டாரா, எங்க சித்தியை காணா, கிளவியை காணா, அது சோறு ஓட்டை இல்லாடான்னு இங்கே தேடுறீங்க. ஓட்டுநரை தேடுங்கத்தான். அவங்க வந்து வண்டியிலே இருப்பாங்க. நிறையா உறவுகள் மறந்து விடுறீங்க. நம்மளை மாதிரி அந்த உயிர்களையும் அடுத்து போகும்போது ஞாபகப்படுத்துங்க, என்னை பார்த்தா ஆத்தாக்கலாம். ஆனால் அவங்க பசின்னு சொன்னால் கூட நம்மளுக்காக கேட்க மாட்டாங்களே. பசிக்குது ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம், ஒன்றுக்கு இருக்க கூட உங்களை கேட்பாங்க. யாரும் பாத்ரூம் போகணுமா, ஓரமாக நிப்பாட்டுவான்னு கேட்கக்கூடிய தாய் பிள்ளைகள் தகப்பன் தம்பிகளாக பாதுகாக்கக்கூடிய ஒரே உறவுகள்னா ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள் ஓட்டுநர்கள். ஓட்டுநர் சார்பாக டி பழனிமூர்த்தி. அப்புறம் என்னப்பா இது யாரு எழுதுனா வித்து முட்டாய் மாதிரி கிளச்சி வச்சிருக்கீங்க. வா நீயே படிச்சு சொல்லுவாப்பேன். ஐயோ 500 கொடுத்துட்டு அடுத்து வரமாட்டாங்க. கருங்குளம் பழனிமூர்த்தி, தேவா, ரமேஷ், வேலுமுருகன் அத்தனை ஓட்டுநர் சார்பாக ரூபாய் 501 என்னுடைய அன்பாலயத்துக்காக கொடுத்த அந்த நல்ல இதயங்களை வணங்குறேன். பெரும்பாலும் என்கிட்ட வர்றாள்லாம் யோசிச்சுட்டே வருவாங்க, நீ பின்னாடியே வர்றிய கண்ணி வைக்கிற மாதிரி. என்ன சாரி ப்ரோ, உங்களை ஒரு நகைச்சுவைக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட வர்ற ஆளுகள்லாம் வேட்டியை டைட்டாக கட்டணும், ட்ராயர் அவசியம். ஏன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்னடா ப்ரோ ஒரு சாங்கு பாடுறேன். லவருக்கா நம்பர் சொல்லவா? 97 00. டேய் மொத்தத்தில் நீங்க தமிழ்நாடு இல்லை வெளியே விடாங்க. ஆடு வச்சிருந்தேன் கள்ளிச்சேரியில ஒரு காலத்துல 1000 ஆடு வச்சிருந்தேன், 700 மாடு வச்சிருந்தேன், அழகு ரேசு தட்டு வண்டி வச்சிருந்தேன், 10 மரக்கா நெல்லு வச்சிருந்தேன், காசு திமுறனால கமதியில ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். குடியாரம் பூரா பணத்து முறையில் அப்படித்தானே செய்றேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன்,
அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன் ஆடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா குடிதான் வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல விடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல அதை எண்ணி பார்க்கல அந்த குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன் அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு பொண்டாட்டி கொலுச வித்து பிரிதான அடிச்சு புட்டேன் பொண்டாட்டி கொலுச வித்து பிரித்தானே அடிச்சு புட்டு எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட சரக்கு அடிச்சு ஓசியில வாங்கி தர்றாங்கன்னு வெறு வயிற்றுல குடிச்சு குடலம் தாண்டா வெந்தது அதிகமா தண்ணி அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கையில மேல பறந்தோம் நாங்க மேல பறந்தோம் இருக்கிற விஷம் இதுடா இருக்க கொல்லுதடா அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல அதை யாரும் கேட்கல அந்த குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட சாரை அடிச்சதுண்டு பொண்டாட்டி கொலுச வித்து பட்டசாரை அடிச்சதுண்டு வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்துல பிறந்த பெரிய பெரிய ஞானிகள் சொன்ன வார்த்தைகளை கள்ளிசேரி எம்கேஆர் மதிக்கிறேன் குடிச்சதும் போதும் நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு உறவுகளா வேணும்னு மேடைக்கு இந்த பாட்டை படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு நன்றி கைதட்டின என் அன்பு உறவு